ஹாய் ஃப்ரெண்ட், இது சப்பாத்தியும் கெட்டி சன்னாவும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி போட்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அந்த பச்சை வாசனை போன உடனே 7 பல்லு பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா இதாகின உடனே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன தக்காளி வெட்டி போட்டு மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே தேங்காய் கட் பண்ணி வந்ததையும் எடுத்து போட்டு வதக்கணும். வதக்கி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிடணும். முந்திரியும் கசகசாவையும் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இது எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தாளிக்கணும். பல்லாரியும் பிரிஞ்சி இலை அப்போ போடலை, நான் இப்போ போடுறேன். வெங்காயத்தை வதக்கிறதுக்கு இது உப்பு, அரைச்ச பேஸ்ட், தக்காளியும் பச்சை மிளகாவும், கொத்தமல்லி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, முந்திரியும் கசகசாவையும் அரைச்சதை எடுத்து ஊற்றியிருக்கிறாங்க. அரைச்சதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்கிறாங்க. கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவைன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். கலருக்கு இல்லைன்னா வேண்டாம், இதே கலர் போதும். கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா கெட்டியான சன்னா ரெடி. சப்பாத்தி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கமெண்டில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.